Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டியிட்டு கவுண்டம்பாளையத்தில் வெற்றி பெற்றவர் கனிமொழி சந்தோஷ். தொகுதி பிரச்சனைகள் குறித்து அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். இது குறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கவுண்டம்பாளையம் பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவர்களை சந்தித்து தொகுதியில் பொது சுகாதார சேவைகள் மேலும் மேம்படுத்துவது, தூய்மை பணிகள் தீவிரப்படுத்தப்படுவது, கழிவுகள் உடனுக்குடன் அகற்றப்படுவது, நோய் தடுப்பு நடவடிக்கைகள் திறம்பட செயல்படுத்தப்படுவது மற்றும் மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் சுகாதார வசதிகள் முழுமையாக உறுதிப்படுத்தப்படுவது குறித்து விரிவாக கலந்துரையாடினேன். மேலும் பொதுமக்களின் நலன் மற்றும் ஆரோக்கியத்தை முன்னிறுத்தி தேவையான அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் துரிதமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர்களுக்கு வலியுறுத்தினேன் என தெரிவித்திருந்தார். அவர் வெளியிட்ட அந்த பதிவில் எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் ஒரு பிரம்மாண்ட சோஃபாவில் அமர்ந்திருக்கிறார். அவரிடம் ஆலோசனை பெற வந்த அரசு அதிகாரிகள் அவருக்கு முன்பாக சாதாரண நாற்காலிகளில் நெருக்கி எடுத்துக்கொண்டும் அசௌகரியத்துடனும் அமர வைக்கப்பட்டுள்ளனர். இந்த காட்சிதான் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி விமர்சனத்தை குவித்து வருகிறது. முதலில் அரசு அதிகாரிகளை வீட்டிற்கு அழைத்து ஆலோசனை செய்வதே தவறு. முதல்வர் அல்லது முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் அவசர காலத்தில் இப்படி செய்வதை புரிந்து கொள்ள முடியும். இதில் அவர் மகாராணி போலவும் அரசு அதிகாரிகள் பாவப்பட்டவர்கள் போலவும் இருப்பது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று என நெட்டிசன்கள் பொளந்து கட்டுகின்றனர். இன்னும் சிலர் தொகுதிக்கு என எதற்காக அலுவலகம் இருக்கிறது, அங்கு இந்த ஆலோசனைகளை எல்லாம் வைத்துக் கொள்ளலாமே, அல்லது களத்திற்கு சென்று அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தலாமே, அதையெல்லாம் விட்டுவிட்டு எதற்காக இப்படி பந்தா காட்டி புகைப்படம் எடுத்து பகிர வேண்டுமென தாவேகாவினர் சிலரே அவரது எக்ஸ் பக்கத்தில் கமெண்ட் செய்வதுதான் ஆச்சரியத்துடன் கவனிக்கப்படுகிறது. ஏற்கனவே முதல்வர் சந்திக்க வரும் முன்பு தலைவர்களின் இடத்திற்கு சோஃபா செல்வது சர்ச்சையான நிலையில் சட்டமன்றத்தில் வைத்து இது சோஃபா மாடல் என விஜயை கடுமையாக விமர்சித்தவர் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். இப்போது மீண்டும் அதே சோஃபாவாலேயே முதல்வர் விஜய் தலைமையிலான ஆட்சிக்கு அடுத்த ஆபத்து வந்துள்ளது. இன்ஸ்டாவில் ஜோதிடம் மூலம் புற்றுநோயை குணப்படுத்தலாம் என இவர் பேசிய பழைய வீடியோ ஒன்று பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது நினைவிருக்கலாம். ஏற்கனவே ஜோதிடர் ரிக்கி ராதன் பண்டிட் மூலம் தாவேகா ஆட்சிக்கு வந்த சிக்கல் தலைப்பாகையோடு போன நிலையில் இன்னொரு ஜோதிடர் மூலம் வந்துள்ள சிக்கலை எப்படி கையாள போகிறது முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு என பலராலும் உற்று நோக்கப்படுகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.